டோபமைன் டாக்டர் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால சொல்கிறேன். அன்பில் அதிகமாக சுரக்குதா, காதலில் சுரக்குமா? டோபமைன் வந்து எப்போல்லாம் நமக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் சுரக்கும். ஓகே, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அந்த காதல் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற உணர்வு இல்லை, அது வந்து ஒரு இப்போ காதலே இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஒரு ஸ்டேஜில் டோபமைன் அப்படிலாம் மெதந்து ஸ்டாப் ஆகும். ஓகே, அப்போ வந்து குறைஞ்சிடும். ஓகே. அந்த கவிஞர்களுக்கு அப்நார்மல் அந்த கற்பனைகள்லாம் வருது இல்லையா? இல்லை, அவங்க இமேஜினேஷன், ட்ரக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன்ஸ். ஓகே ஓகே. அதில் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ரொம்ப புகழ்பெற்றவங்களாம் அவங்க ட்ரக் அடிக்டாகவே இருந்திருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தத்தில் ஆரம்பித்து கண்ணதாசன், இவங்க எல்லாத்துக்குமே பாரதியாரில் ஆரம்பித்து அவங்கள டிஃபைன் பண்ணுறக்கான சொல்ல அவங்க நாமத்துக்குமாரி பேர் இருந்து போனாங்க. இல்லை, இப்போ நீங்கள் கவிதை எழுதல ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடர் பிரெயின் நம்மளால் எழுத முடியாதுன்னு இனிபிட் பண்ணிட்டு என்கேஜ் வித் என்கேஜ் கிடையாது. ஓகே, நீங்கள் எழுத நினச்சா கூட ஒரு நம்ம என்னடா எழுத போகிறோன்னு ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் சொல்லி அதனால் எழுத மாட்டோம். அந்த இன்ஹிபிஷன் போயிடும். ஓகே, அவங்களுக்கு ஆல்ரெடி எழுதுகிற திறன் இருக்கும். அந்த இன்ஹிபிஷன் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா நல்லா எழுத. அந்த இன்ஹிபிஷன் குறைக்கிறது ட்ரக்ஸ். அதுதான். ஸோ அவங்கள உருவாக்க முடியாது. அதுக்காக ட்ரக் அடிக்கணும்னு சொல்லலை. இல்லை, புரியுது அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அப்படி ஒரு நம்ம நேச்சுரலாகவே அந்த இன்ஹிபிஷன் குறைக்க சொல்கிறாங்க, ரெகக்னேஷன் எடுத்துக்க முடியாது. அது ட்ரக் எடுத்தால் நமக்கு கவிதை இதாகும் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள அப்படி தான் கவிஞர்லாம் நிறைய கவிஞர்கள் சும்மாவே ஆமாம் எதுவும் டிஸ்டில் வாட்டர் அது பார்த்துருக்கேன். டிஸ்டிலரி வாட்டர் குடிச்சிட்டு எழுதுறவங்களும் இருக்காங்க. தமிழ் கடல்னு சொல்கிற நெல்லைக்கண்ணன் மாதிரி தையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பார். இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்குறேன் நிறைய பேசுவாங்க. அந்த இன்ஹிபிஷன் இருக்காது.